அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்த சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு வரவேற்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை தீர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்து விவாதிக்க அச்சந்திப்பு நடைபெற்றது. பிப்ரவரியில் அதே இடத்தில் ட்ரம்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான கடைசி சந்திப்பு பெரும் சர்ச்சையில் முடிந்தது. ட்ரம்புடன் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஒரு கட்டத்தில் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற்றப்பட்டார். 5 மாதங்களுக்கு பிறகு அதே இடத்தில் இரு தலைவர்களும் சந்திப்பதால் எப்படி எதிர்வினையாற்றுவார்கள் என்ற ஐயம் நிலவிய நிலையில் ஒரு வழியாக அது சுமூகமாக நடந்து முடிந்துள்ளது. இவ்வேளையில் அச்சந்திப்புக்கு பிறகு பேசிய ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி புட்டின் இருவருக்கும் இடையில் நேரடி சந்திப்புக்கு தாம் ஏற்பாடு செய்வதாக கூறினார். அது குறித்து புட்டினுடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் அவர் கூறினார். புட்டினை சந்திப்பதில் தமக்கு பிரச்சனை இல்லை என கூறிய ஜெலன்ஸ்கி, அது நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும் என்றார். கடந்த வாரம் ட்ரம்பை சந்தித்த புட்டின், யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தில் தமக்கு பொதுவில் உடன்பாடே என்றும், ஆனால் நடுவில் திரைமறைவில் சிண்டு பிடிக்கும் வேளையில் ஐரோப்பிய தலைவர்கள் ஈடுபடக்கூடாது என கூறியிருந்தார்.